2 நாளாகவே எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. அதனால் வீட்டில் போட்ட வேலையெல்லாம் போட்டபடியே கிடந்துச்சு. ரேஷனில் வாங்கிட்டு வந்த ஜாமானும் அப்படியே கிடந்தது. இந்த தடவை ரொம்ப லேட்டாக வாங்கியிருந்தோம். சரி அதை ஃபஸ்ட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தடவை நல்லாவே ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. இது மாதிரி கோதுமையும் கழுவி வச்சுருக்கேன், போய் அரைக்கணும். வீடு பார்த்திங்கன்னா இந்த அலங்கோலத்தில் தான் இருக்குது. தம்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டு செம நாஸ்தி பண்ணி வச்சுருந்தான். சரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து கூட்டி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரிய பொருளெல்லாம் வெளியே தூக்கி வச்சுட்டேன். இதில் இன்னொன்று என்ன பண்ணிட்டேன்னா, அந்த காலண்டரில் இருக்க எல்லா பேப்பரையும் பிச்சு பிச்சு இப்போ கீழே போட்டு வச்சுட்டேன். அந்த பேப்பர் தான் அதிகமாக கிடந்தது. அப்புறம் தம்பியோட டாய்ஸ் எல்லாமே ஏபிசிடி அந்த மாதிரி எல்லாமே கீழே கிடந்தது. சரி அது எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அரேஞ்ச் பண்ணி வச்சு முடிக்கிறேன். மறுபடியும் எடுத்து கீழே போட்டு வச்சுருக்கான். சரி ஃபஸ்ட்டு பெட்டை க்ளீன் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா அகைன் எடுத்து வச்சிடலாம், இல்லைனா அவன் கீழே போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சேன். எனக்கு தூசி கொஞ்சம் ஆகாது, லைட்டாக தூசி பட்டாலுமே சளி பிடிக்கிற மாதிரி ஆயிடும் வேறையா. அதனாலேயே க்ளீனிங் வேலைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் இந்த சைடு வந்துட்டு இந்த தைக்க வேண்டிய துணியெல்லாம் தனியாக வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.